One, two, three, four. Swaggy lady on the floor. I'm always chicken trending. Cause my body loving Krista. Na, 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 na. Yeah. I love you. இன்னொரு வாட்டி உன் வாயிலிருந்து ஐ லவ் யூன்னு வரக்கூடாது புரியுதா? I love you. I love you. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. பெரிய திரையில் உங்களுக்கு வாய்ப்பு அவ்வளோவா கிடைக்கலனாலும் சின்ன திரையில் நல்ல நல்ல வாய்ப்புகள் சின்ன திரையில் நல்ல வந்தது சார். அதாவது தூர்தர்ஷன்லேருந்து நான் வந்து நடிச்சிட்ருக்கேன் சார். தூர்தர்ஷன் வந்து 1975 வந்தது. நான் வந்து 79, 80 அதுலேயும் ஒரு பெரிய விஷயம். என்னுடைய முதல் நாடகமே அமுத சுரபின்னு ஒரு நாடகம் சார், பிளாக் அண்ட் ஒயிட். அந்த நாடகத்தை வந்து டைரக்ஷன் பண்ணது வந்து டிஎஸ் நாராயணசுவாமி. அதில் என்னென்னு பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நாடகம் சார் சிவாஜி அப்பாவோட. அப்போது பட்டாக்கத்தி பைரவன் ஷூட்டிங் நடக்குது ஹைதராபாத்தில். அங்கேருந்து ஈவினிங் வர்றதுனால நான் ஈவினிங் வந்துடுவேன், எதாவது ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னாரு. அங்கே வந்தேன். இந்த பக்கம் ஜெமினி கணேசன் சார், இந்த பக்கம் முத்துராமன் சார், நடுவில் சிவாஜி அப்பா. நான் வந்து இவ்வளோன்னு பையன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்த பையன். என்னை பிடிச்சி கூட்டின்னு போய் இந்த பையனை இந்த ஊரில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சீன். சிவாஜி அப்பா வாஞ்சிநாதன் கெட்டப்பில் இந்த பைஜாமா இது போட்டுக்கிட்டு ஒரு டைலாக், அந்த சீன் தான் ஃபஸ்ட்டு நான் நடிச்சது சார். ஸோ அப்படியே ட்ராவல் ஆகி வந்தது. அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட்டு டிவி எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சது. அதில் அந்த கருப்பு வெள்ளை நடிச்சிட்டு இருக்கும்போது ஹன்சா விஷன்னு ஒரு நிறுவனம் இருந்தது, விமலா ரமணன் மேடம். அந்த நாடகத்தில் வந்து சப்ஜெக்ட் ஒன்று பண்ணேன் சார். இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் நடிக்காத ஒரு கேரக்டர். அர்ச்சனை பூக்கள்ன்ட்டு அந்த நாடகம் பேர். கொடூரமான ஒரு வில்லன் சார். நான் அந்த மாதிரி வேஷம் இல்லை. நார்மலாகவே எனக்கு டிவி ஆடியன்ஸு அதிகம் சார். எனக்கு அந்த விபூதி வச்சுன்னு வர அப்பா கேரக்டர், விபூதி வச்சுன்னு வருவார், விபூதி வச்சுன்னு வருவார்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. நான் அதில் வந்து ஒரு பெரிய வில்லன் கேரக்டர் பண்ணேன் சார். ஸ்ரீரஞ்சனின்னு இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல படங்கள்லாம், ஆமாம், அவங்க தான். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு பாப்பா உண்மையிலே ப்ரெக்னென்ட், நிறமாச கர்ப்பிணி, 9 மாதம், வயிறு இவ்வளோ பெருசு இருக்குது இந்த அம்மாவுக்கு. ப்ரெக்னென்ட் லேடியே நிறைய பண்ணுற மாதிரி சீனு. இந்த அம்மா ஷாட்டுக்கு வந்து நிற்கிறத நான் பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துடுச்சு. சொன்னேன், அம்மா நான் டேடி சார், ரமேஷ் ராய் சார், நான் டேடி சார்ட்ட சொன்னேன், சார் நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, ஏதாவது இந்த இதில் புளி ஆடு அடிக்கிற மாதிரி அது மாதிரிலாம் ஏதாவது ஒன்று காமிச்சிருங்க, இவ்வளோ நிறைஞ்ச வயிறோடு போய் நான் எதாவது பண்ணி விபரீதம் சொன்னேன். இப்போ நான் சொன்னேன், அம்மா உன்னை பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு சீன், நான் சும்மா அப்படி தலையில் கை தான் வைப்பேன், நீயா உனக்கு பேலன்ஸுக்கு எங்கே போய் நிற்கணுமோ அப்போ நீயா போய் விடுற மாதிரி நின்றுக்கோமா, என் கை கூட மேலே படாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நான் அதை நடித்தேன் சார். நடித்து கொடூரமான கெட்ட பேர். அதனுடைய ரியாக்ஷன் எங்கே தெரிஞ்சதுன்னா, எனக்கு நான் அன்னை பக்தர் சார். அதனால் எங்கள் ஸ்ரீலேகாவுக்கு சொந்தமான வீட்டில் தான் தியான மையம் வச்சுருந்தாங்க. அங்கே தியான மையத்துக்கு ஈவினிங்கில் நான் போவேன். போய் அங்கே பூ வாங்கிட்டு மதருக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு போவேன். அங்கே போய் பூ வாங்கிட்டே இருக்கேன் சார். என் பக்கத்தில் ஒரு அம்மா பூ வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன நினச்சாங்க தெரியல, திரும்பி என்னை பார்த்த உடனே சட்டையை பிடிச்சி கன்னத்தில் பலார் பலார் பலார்னு அரையிறாங்க சார் ரோட்டில். எல்லோரும் கத்துறாங்க வந்து, என்ன எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு. புஷ்பா குடும்பத்தை கெடுத்த பாவியவன், புஷ்பா குடும்பத்தை கெடுத்த பாவியவன். எனக்கே அப்போ தான் ஐயோ நம்ம டிவி சீரியலில் பார்த்துட்டு அடிக்கிறாங்க. அதில் அந்த கேரக்டர் பேர் புஷ்பா. போட்டு அடி அடி நடிச்சேனம்மா. அவர் தியான மையத்தில் ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு,
அவரை பாடு இல்லை அவள் படுவாவே நிறைஞ்ச நேரமாச கர்ப்பிணியாடா கெடுப்பேன் இந்த போகிறவன பாடையில் போகிறவன அதில் இதில் என்னவோ கத்துறாங்க போட்டு அதுக்கப்புறம் தள்ளி வெளில வந்துட்டேன் சார். அப்போது குங்குமம் இதெல்லாம் எழுதினாங்க. நடு ரோட்டில் அறை வாங்கிய ராஜேந்திரன் பொம்பளைட்டு அது ஒரு பேரை போட்டான். அதில் மாஸ்டர் பீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரவி அண்ணன் வந்து சைதாப்பேட்டை தொகுதியில் எம்எல்ஏ நிற்கிறார். அப்போ அவருடைய பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் தான் அவர் கூட போவேன். போகும்போது சிஎம் வராங்க, ஜெயலலிதா அம்மா. ஸோ முன்னாடி அம்மாவோட கான்வாய் போகும், அம்மா ஜீப்பு போகும், ஒரு 2 வண்டி தள்ளி பின்னாடி ரவி அண்ணன் அந்த ஜீப்பில் நின்று கை காமிச்சிட்டே வருவார். அதுக்கு பின்னாடி என்னது அப்போ மாருதி வேன் நான் வச்சுருந்தது. அந்த வேனில் நான் ஓட்டிகிட்டு வரேன். அங்கே போய் சைதாப்பேட்டில் இந்த கடம்பாடி அம்மன் கோயில் ஏதோ ஒரு கோயில் இருக்குது சார். அங்கே போய் அங்கே போய் நிற்கும்போது நான் என்ன பண்ணேன், வண்டியை விட்டு கீழே இறங்கினோடனே சலசலப்பு. அவன் தான் புஷ்பா குடும்பத்துக்கு கட்டு வந்துக்கிறான் பாரு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நான் சரி ஏதோ நமக்கு ஒரு பெருமை தானே, டிவியில் எல்லாம் பேசுனாங்க பார்க்குறாங்க, அப்படி ஜாலியாக இருந்தேன். அங்கேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்தார். சார் நீங்கள் ஆர்டிஸ்டா? ஆமாம். மேடம் கான்வாய் பேசும்போது நீங்கள் வேனை விட்டு இறங்கக்கூடாது, ஏறுங்க. ஆடியன்ஸ் இங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, மேடம் திரும்பி பார்க்குறாங்க, அது தப்பாக இருக்கும், வண்டியில் ஏறுங்க அப்படின்னு போட்டு என்னை மாருதி வண்டி லாக் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் இறங்கினா கண்டுபிடிச்சிடுறாங்க. எல்லாம் தூக்கி எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் வந்தாச்சு. அப்படி ஒரு அனுபவம் எனக்கு டிவியில் நடித்தது மூலமாக வந்தது சார். அதுலேயே தூர்தர்ஷனில் வந்து தம்பி ரத்னம் அப்படின்னு ஒரு கேரக்டர் சார். அது வந்து திருநெல்வேலி மளிகை கடை அண்ணாச்சி அந்த கேரக்டர். அது சரியான நேம் சார் எனக்கு. அந்த நாடகத்தை வந்து சிவந்தி ஆதித்தன் ஐயா பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவர் கூப்பிட்டு, அப்போது நம்ம அதிவேர் பாண்டியன் அண்ணன் ஒருத்தர் இருப்பாங்க தெரியுங்களா, அவர்கிட்ட சொல்லி இந்த பையனை ஒரு இன்டர்வியூ பண்ணி போடுங்க அப்படின்ட்டுருக்காரு. அவர் போட்டு இன்டர்வியூ பண்ணி வந்துடுச்சு. வந்த உடனே தம்பி ரத்னம் என் ஃபோட்டோ போட்டு, தம்பி ரத்னம் இந்த மளிகை கடை அண்ணாச்சியாக நெல்லை தமிழ் பேசி அற்புதமாக நடித்தார் அப்படி இப்படின்லாம் போட்டாங்க. அதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா சார், சேரமாதேவி பேப்பர் மில், சேரமாதேவியில் இருக்குது தினத்தந்தி பேப்பர்லாம், அங்கே தான் இந்த ரோல்ஸ் எல்லாம் வரும். அதனுடைய வெள்ளி விழா ஆண்டு, அதுக்கு வந்து எல்லோரும் கூப்பிட்றாங்க கலை நிகழ்ச்சிக்காக. விஜயகாந்த் சார், சந்திரசேகர், எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு எல்லாம் ஸ்டார் ஆர்டிஸ்ட் போகிறாங்க. தனி ட்ரெயின் சிவந்தி ஆதித்தன் ஐயா புக் பண்ணியிருக்காரு. தனி ட்ரெயினில் நாங்கள் போகிறோம் சார். எஸ்.எஸ். சந்திரன் சார், கார்த்திக் சார், இதில் சிவகுமார் சார் மட்டும்தான் நேராக ஃப்ளைட்டில் வந்துட்டார். மற்றபடி எல்லாம் ஒரே ட்ரெயின் தான். அங்கே வந்த உடனே இதில் சினிமாவில் அறிமுகம் இல்லாத, நான் யாருன்னு தெரியாத ஒரு ஆள் ஒருவரில் கிருஷ்ணாராவோட நாடகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி நானும் போகிறேன் சார். சேரமாதேவியில் கடல் மாதிரி நிற்குது சார் கூட்டம். அப்போது மேடையில் ஐயா வரார், சிவந்தி ஆதித்தன் ஐயா. வந்தோடனே அம்மா வந்தாங்க, எல்லாம் பேசினாங்க, கொண்டாங்க. இப்போது ஷீல்டு கொடுக்கணும். ஒரு குதிரை, ஒரு 5 குதிரை ஓட்டுற மாதிரி போட்டு அந்த எம்பளம். இப்போ மேடையில் சிவந்தி ஆதித்தன் ஐயா பேசுகிறார். இந்த மாதிரி இத்தனை கலைஞர்களுக்கு மத்தியில் இவர் வரும்போது, சினிமா ஆர்டிஸ்ட்டுங்க வரும்போது என்ன அளவுக்கு ஒரு கிளாப்ஸ் இருந்ததோ அந்த கிளாப்ஸை நான் வரும்போது இருந்தது சார். அருமை. அது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அது ஐயா எனக்கு கொடுத்த ஒரு கௌரவம், சிவந்தி ஆதித்தன் ஐயா. நான் போயிட்டு அங்கே நின்று வாங்கி முடிச்சுட்டு வந்தப்புறம் என் பக்கத்தில் ஒரு நடிகர் உட்காந்துருந்தார். அவர் வந்து, சார் நீங்கள் எதாவது சினிமாவில் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லைங்க. அப்படின்னா நாங்கள் எல்லாம் சினிமாவில் நடிச்சிருக்கோம், எங்களுக்கு அவ்வளோ பெரிய பேர் பாராட்டுதெல்லாம் வருது, நீங்கள் வரும்போது இவ்வளோ கைத்தட்டுறாங்களே அது எப்படி அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் சினிமாவில் நடிச்சிங்கன்னா ஒரு 50 நாள் இல்லை 100 நாள் ஓடுது அந்த படம்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 லட்சம் பேர் பார்ப்பாங்களா? சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன். பார்ப்பாங்க. 50 நாள் 100 நாள் ஓடி 50 லட்சம் பேர் பார்க்குற உங்களை அரை மணி நேரத்தில் நான் டிவியில் வந்தேன்னா என்னை 1.5 கோடி பேர் பார்க்குறான். அப்போ நீங்கள் பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டேன். கரெக்ட். அதுதான் ஐயா எனக்கு கொடுத்த கௌரவம். ஸோ இது ஒரு பெரிய பெருமை. ஸோ டிவி நாடகங்கள் மூலமாக நடித்ததன் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாராட்டு. இன்றைக்கும் சார் நான் சேட்டலைட்டட் டிவி சேனல்ஸ் நான் அதிகமாக நடித்ததே இல்லை சார். ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்னு ஒன்று பண்ணேன், பிருத்திவிராஜ் சார் இது ஒரு இது. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலை. இப்போ வந்து மேடமோட சீரியல் நான் பண்ணேன், வாணி ராணின்னு. அங்கேயும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது வாணி ராணியில். அதில் வந்து மிக்சர் சாப்பிட்டுன்னு இருக்கிற ஒரு அப்பா கேரக்டர். இப்போ கூட இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா
எல்லாம் மிக்சர் போட்டுன்னு இப்படி உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி வருதுங்களா, அதுக்கு மூல காரணகத்தை நான் தான். வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் கூட ஒருத்தன் உட்காந்து அங்கே மிச்சர் சாப்பிட்டுனே இருப்பான். அது கவுண்டமணி சாருடைய பீஸ்லேருந்து இது எடுத்தது. நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது யார் அவன் சம்மந்தமே இல்லாமல் மிச்சர் உட்காந்து சாப்பிட்ருக்கான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார். டிம்பிளோட அப்பா, டிம்பிளோட அம்மா வந்து என் ஒய்ஃபே பண்ணாங்க. ஸோ டிம்பிள் அப்பா டிம்பிள் அம்மா இது எனக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து கொடி படத்தில் இவர் செந்தில்குமார் சார் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். செந்தில்குமார் சார் நான் சின்னத்திரை நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அங்கே ஆஃபீஸுக்கெல்லாம் வருவார் போவார். ஏன்னா பாலு மகேந்திரா சாரோட டீம் அடிக்கடி அங்கே ஆஃபீஸுக்கெல்லாம் வரும் போகும். அப்போ நான் இதில் ஒரு சின்ன கேரக்டருக்கு நான் பண்ணுறீங்களா, நான் பண்ணுறேங்க, நான் உங்களுக்கு உங்கள் படத்தில் பண்ணாமல் என்ன அப்படின்னு. அதில் அந்த இவர் அந்த டெய்லர் கடை சீன்லாம் வருது இல்லை சார், அதெல்லாம் சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆஃபீஸ் தான் அது. நான் ஷூட்டிங்க்கு நான் பர்மிஷன் கொடுத்தேன், எல்லாமே அங்கே நடிச்சிட்ருக்கேன். அப்போது வந்து இதுவரை சொன்னால் கொடியில் ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள் தான் வந்து ட்விஸ்ட் பண்ணுறீங்க த்ரிஷாவை. நீங்கள் பேசுகிற ஒரு பேச்சினால தான் த்ரிஷா வந்து தனுஷ் அந்த கொடி கேரக்டரை விட்டு வெளில வருவாங்க. ஸோ நான் டைரக்டர் ராஜ்கபூர் சார், சிங்கமுத்தண்ணன் 3 பேரும் மெயின். இதில் இல்லை நான் தான் மெயினாக பேசுகிறது. இந்த சீன் வந்து பொள்ளாச்சியில் எடுக்கிறாங்க சார், ஒரு காலேஜில். அதில் தனுஷ் சார் வந்து கெட்டப் தெரியக்கூடாது. இந்த ஒரு தாடி வச்சுட்டு ஒரு கேரக்டர் ஒன்று வரும், தாடி இல்லாமல் ஒரு கேரக்டர் வரும். ஸோ தாடி வச்ச ஒரு கேரக்டர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் உள்ளே போகும்போது சுற்றி பவுன்சர்ஸு கொடையெல்லாம் மறைச்சி இவரை வந்து கேரவான்லேருந்து லொக்கேஷன் கூப்பிட்டு போங்க. ஸோ வெளியில் இருக்கிற கூட்டமெல்லாம் தனுஷா தனுஷா தனுஷான்னு எல்லாம் ஓன்னு கை தட்டுவாங்க. அதுக்கப்புறம் சிங்கமுத்தண்ணன் போவார், ராஜ்கபூர் போவாங்க. சார் டைரக்டர் சார் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு. நான் இறங்கி போன போது தனுஷ் சார் போகும்போது என்ன ஒரு கிளாப்ஸ் இருந்ததோ அந்த கிளாப்ஸ் எனக்கு இருந்தது. டிம்பிளப்பா டிம்பிளப்பா டிம்பிளப்பான்னு கத்துறேன். அப்போது ராதிகா மேடமுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாம் கத்தினோடனே நான் இங்கேருந்து நேராக ஜனங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு ஆட்டோகிராஃபெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்க கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அங்கே ஆச்சு. முடிச்ச போனே நாங்கள் உட்காந்து எல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க. போனவுடனே அங்கே வந்து அங்கே இருக்கிறவங்க சக நடிகர்லாம் கேட்டாங்கண்ணே, என்னண்ணே உங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்குது, ஒரு ஹீரோ வந்தார் அவருக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த பதில் தான் அங்கேயும் சொன்னேன், அரை மணி நேரத்தில் வந்தால் 1.5 கோடி பேர் பார்த்துட்றாங்க அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அவர் போனதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நியாயமான ரீசன். கெட்டப் வெளில தெரிஞ்சக்கூடாது. எவனா ரகசியமாக டக்குன்னு மொபைலில் ஸ்டில் எடுத்துட்டான்னு வச்சுங்க, கேரக்டர் வெளில தெரிஞ்சு போயிடும். அதனால தான். ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பேர் இருக்கிறதுக்கு காரணம் வந்து டிவி, அதுவும் பர்டிகுலராக வாணிராணி சீரியல். அது ராதிகா மேடம், டைரக்டர் ஓஎன் ரத்னம் சார் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அது ஒரு பெரிய பேர். தூர்தர்ஷனில் இப்போ வாட்ச் பண்ணியிருந்தவங்க அத்தனை பேருமே என்னை விபூதிகார அப்பான்னு சொல்லுவாங்க. சேட்டலைட்டு டிவியில் இருக்கவங்க யார் நடித்தாலும், நான் இப்போ கூட ஒரு சீரியல் பண்ணுறேன் சார், ஆடுகளம்ன்ட்டு. அது டெலிகாஸ்ட் ஆடு, ஏய் டிம்பிள் அப்பா நடிக்கிறாருப்பா அப்படின்னாங்க. ஸோ தூர்தர்ஷன் அந்தளவுக்கு பெரிய விஷயம் சார். அதில் என்னை விட அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் சார். நானாவது உட்காந்து அங்கே போய் அங்கே உட்காரியா அப்படின்வாங்க. அவங்க வந்த உடனே நாங்கள் போய் உட்காந்து மிச்சம் சாப்பிட்டுனே இருப்பேன். பொண்ணு வாழ்க்கை போகுது, குடும்பம் எப்படி ஆகுது, அதை பற்றி தெரியாது. இவங்க வந்து பணக்கார, இவங்க வணக்கம் பண்ணுறதே ஒரு வித்தியாசமாக பண்ண ஆரம்பித்தாங்க அந்த படத்தில். கை ஃபுல்லாக நகை போட்டிருப்பாங்க சார். இப்போ நீங்கள் வரீங்கண்ணே, சார் வாங்க 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 அப்படின்வாங்க. இது ஒரு பெரிய பேர் வந்தது. ஸோ இங்கே வந்து டிம்பிள் அப்பா, அங்கே விபூதிகார அப்பா பேர் வந்தது. சின்னத்திரை நடிகர் சங்க தலைவராக இருந்த அனுபவம் அப்படி இருந்தது. சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு தலைவர் வந்து நான் வந்தது, நான் அந்த வரணுன்னு அந்த எண்ணமே கிடையாது சார். இதை கொண்டு வந்தது வந்து விஜயகாந்த் சார். ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் சின்னத்திரைக்குன்னு ஏதாவது ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்னு ஒரு பேச்சுவாக்கு போயிட்டு இருந்தது. அப்போது ஏதோ ஒரு பேட்டியில் வந்து கேப்டன் வந்து சொன்ன ஒரு வார்த்தை தவறுதலாக திருச்சி வேறு மாதிரி போய் சின்னத்திரை பெண் கலைஞர்கள் எல்லாருமே கேப்டன் பேரில் கொஞ்சம் வருத்தமாக இருந்த ஒரு நேரம். அப்போது கேப்டன் என்னை கூப்பிட்டு சொன்னார், என்னடா இவங்க நான் சொன்னது வேறு, இவங்க வேறு திருச்சி போட்டானுங்க, இப்படி பண்ணியிருக்கானே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், கொடுங்க அது அப்படின்னு சொல்லிட்டு யார் அவங்க பேசுனாங்களோ அவங்களெல்லாம் போய் பேட்டி கண்டு அவர் அந்த மாதிரி சொல்லலை, கேப்டன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி, அங்கேருந்து நான் என்ன பண்ணேன், கேப்டன் மொபைலுக்கு ஃபோன் போட்டு, ஆனால் உங்களை யார் யார் பேசுனாங்களோ அவங்களாம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, ஒரு நிமிஷம் இப்போ எதுக்கிட்ட அந்த பெரிய காரியம்லாம் வேணாம், அந்த மனசு வேறு சார், இருங்கண்ணா அவங்க சந்தோஷத்துக்கு நீங்கள் பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அவர்கிட்ட கொடுத்துட்டு எல்லோரும் மன்னிப்பு கேட்டாங்க சார். இல்லைண்ணா நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், இப்போ தான் ராஜேந்திரன் சார் வந்து சொன்னார், ஓகேன்னா அது முடிஞ்சு போச்சு. இது அவர் மைண்டில் ஏறி போச்சு. அப்போது சின்னத்திரை பற்றி ஒரு இது ஆரம்பிக்கலான்னா டைரக்டர் சார் யூனியன் ஆரம்பிச்சிட்டாங்க.
விடுதலை, கவிதா பாரதி இவங்கெல்லாம் வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இது சங்கத்துக்குன்னு ஒன்று ஆரம்பிக்கணும் நடிகர்களுக்குன்னு அப்படின்னு அவங்க சொல்லும்போது நான் கேப்டன்கிட்ட கேட்டேன், ஏன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு நடிகர் சங்கத்திலே அதை வச்சுக்கலாம். இல்லைடா, இது ஃபிலிமு, அது வந்து அன்றாட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால் அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கட்டும், நீ அதுக்கு தலைவராக. ஆனால் எனக்கு அதெல்லாம் வராதுண்ணே, அதில் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, என்னுடைய அந்த இதெல்லாம் ஒத்து வராதுண்ணே அப்படின்னு. நீ இரு, நாங்கள் 3 பேரும் பின்னாடி நிற்கிறோம், நான், ராதாரவி அண்ணன், சரத்குமார் சார், நாங்கள் இருக்கிறோம், நீ இரு அப்படின்னு அவர் தான் கம்பல் பண்ணார். அப்போ நாங்கள் இதுக்குண்டான வேலைகள்லாம் கவிதா பாரதி, நான், டைரக்டர் சார் எல்லாருமே உட்காந்து பேசின்னு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது எஸ்என் வசந்த் இருக்கான் இல்லைங்களா, என் கிளாஸ்மேட்டு தான் அவன், என் பேரில் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அப்போது அவன் தெலுங்கு நடிகர்கள் அசோசியேஷன் தனியாக தெலுங்குக்குன்னே ஒரு சங்கம், சின்னத்திரை சங்கம் ஆரம்பித்தான். ஆரம்பித்து அவன் ஒவ்வொரு இதுவாக பேனராக எடுத்துன்னு போய் ரோடாக எல்லாம் கூட்டு இந்த மாதிரி டிவி ஆர்டிஸ்ட்டுங்களாம் இங்கே சேருங்க அப்படின்லாம் கேட்டுருந்தான். அப்போ நான் இது விஷயமா வந்து விஜயகாந்த் சார்கிட்ட, ரவி அண்ணங்கிட்ட எல்லாட்டையும் பேசினா இப்போ ஒன்று பண்ணு, தனியாக தெலுங்குக்குன்னு அவன் ஆரம்பிக்க வேணாம், அவனையும் உள்ளே கொண்டு வந்து நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்குள்ளே யார் தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படின்னு பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பேசி எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் போய் வசந்திட்ட பேசி விடுதலை, கவிதா பாரதி, டைரக்டர்ஸ் யூனியன்னு, இதோ நித்யானந்தன் சார் எல்லாருமே இருக்காங்க, எல்லோரும் உட்காந்து எல்லோரும் பேசி எல்லாம் முடித்து சரி ஓகே, எஸ்என் வசந்த் தலைவர், நான் வந்து செக்ரட்டரி, பொருளாளர் விழுதுகள் கண்ணன் அப்படின்னு சொல்லி போட்டு பிரிச்சிட்டார். ஓகே, இதுக்காக நிறைய உழைச்சான் வசந்த். உழைச்சி நம்ம ஆர்ட் டைரக்டர் ஜிகே சார்லாம் போய் பார்த்து செட்டுக்கிட்டெல்லாம் போட சொல்லி எல்லாம் பண்ணி, இப்போது விஜயகாந்த் சார் கூப்பிட்டு என்ன சொன்னார், சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய ஓப்பனிங் நம்ம நடிகர் சங்கத்திலே வைக்கலாம், அதை நான் நடத்துகிறேன் அப்படின்னார். யாருக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமாக இது நடக்க போகுதுன்றது அப்போ தெரியாது சார். எல்லோரும் ஏதோ சின்னத்திரை நடிகர் சங்கம் துவக்க விழா, ஏதோ ஒரு 4 பேர் வருவாங்க போவாங்கன்னு. ஆனால் கேப்டன் பண்ண வேலை இருக்குது பாருங்கள் சார், மொத்தம் 5-6 அவுட்டோர் யூனிட்டு சார் வந்து ஜென்ரேட்டர் போட்டு, அந்த ஜென்ரேட்டரில் தென்னிந்திய நடிகர் சங்க பில்டிங்கையே லைட்டில் அப்படியே ஜொலிக்க வச்சுட்டார் கேப்டன். ஜொலிக்க வச்சுட்டு 6 அவுட்டோர் யூனிட் எல்லாம் ஃப்ரீயாக வந்தாங்க கேப்டனுக்காக. வந்து பிரம்மாண்டம் பண்ணி ஆர்ட் டைரக்டர் ஜிகே சார் செட்டு போட்டு, அப்புறம் மேடையில் வந்து நளினியம்மா, சீதா, என் ஒய்ஃபு, இவங்க எல்லாம் குத்து விளக்கு ஏற்றி வச்சு அதெல்லாம் பண்ணி பிரம்மாண்டமாக பண்ணி, ஆசை சக்தி சார் எல்லாருமே வந்து அப்படி தான் சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆரம்பித்தது. ஒரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது நான் அதிரடியாக உள்ளே இறங்கி பண்ணேன். அப்போ பிரச்சனை எங்கே உக்கிரமாகி நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் வந்து எம்என் ராஜம்மா அவங்க ஏலிசை நாடக மன்றத்தில் இருக்காங்க. அப்போது ஒரு நாள் எம்என் ராஜம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, ராஜேந்திரா, நான் வந்து ஏலிசை நாடக மன்றத்தில் இருக்கேன், நீ சின்னத்திரையில் இருக்க, சின்னத்திரை கலைஞர்களுக்காக நாம் ஏன் எதுவும் பண்ணலை, ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல, அம்முக்கிட்ட நீ இது விஷயமா பேசு அப்படின்னு. அம்மா என்னம்மா நீங்கள் போய்ட்டு அம்மாக்கிட்ட போய் என்ன பேச சொல்கிறீங்க, நான் எப்படிம்மா போகிறது, ஒன்றும் இல்லை. அப்போ சுனாமி வந்தது சார். சுனாமி வந்தபோது சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பு ப்ளஸ் சின்னத்திரை நடிகர்கள் எல்லாமே சேர்ந்து சிட்டி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வசூல் பண்ணுறோம் அம்மாவுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்காக. அப்போ நாங்கள் போயிட்டு லாரியாக எடுத்துகிட்டு போய் மயிலாப்பூர், டி நகர் எல்லாம் போய் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணோம். அதில் 3 லாரி ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ், பாய், தலைக்காணி, பக்கெட்டு, ஜக்கு, ட்ரெஸ்ஸு, குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, ஷூ எல்லாம் கொண்டு போய் இங்கே 80 அடி ரோட்டில் மாநில நிவாரண அலுவலகம்னு ஒன்று இருக்குது, அங்கே கொண்டு போய் 3 லாரி ஃபுல்லாக எல்லா மெட்டீரியல்ஸும் அங்கே இறக்கி அவங்கக்கிட்டேருந்து சர்டிஃபிகேட் வாங்கி கையெழுத்து வாங்கி, இதை நீங்கள் வந்து சிஎம் கிட்ட சேர்த்துட்டு அவங்க மூலமாக யாராக கொடுக்கணுன்றங்களோ கொடுத்துருங்க. 5 லட்சம் ரூபாய் நிதி கலெக்ட் ஆச்சு. அதை செக்கு எடுத்து கொண்டு போய் அம்மாவுக்கு பச்சை கலர் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு பச்சை கலரில் பையெல்லாம் செஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்பாயின்மெண்ட்டு எங்களுக்கு கிடச்சிருச்சு, இத்தனாம் தேதி வரணும்னு. அப்போ தான் எம்என் ராஜம்மா சொல்கிறாங்க, நீ அம்மாவை போய் பார்க்க போகும்போது இந்த லெட்டரையும் கூட சேர்த்து கொடு, சின்னத்திரை கலைஞர்களுக்குன்னு ஒரு அவார்டு கொடுக்கணும். இப்போ ஏலிசை நாடக மன்றத்தின் மூலமாக நீங்கள் கலைமாமணி கொடுக்குறீங்க, தமிழக அரசு மூலமாக நீங்கள் தமிழக அரசு விருது கொடுக்குறீங்க, அந்த 2 விருதும் சின்னத்திரை கலைஞர்களுக்கும் கொடுங்கன்னு நீ போய் கேளு, நான் அம்முக்கிட்ட தனியாக பேசிக்கிறேன் அப்படின்ட்டாங்க எம்என் ராஜம்மா. சரிம்மான்னு சொல்லிட்டு இந்த ஒரு லெட்ரு
இந்த ஒரு லெட்ரு எழுதி எடுத்துன்னு போய் கோட்டையில் உட்காந்துட்டேன் சார். உள்ளே கூப்பிட்றாங்க, ராஜேந்திரன் சொல்லிட்டு நான் போகிறேன். நான் விடுதலை வந்தார், நான் விடுதலை, எஸ்என் வசந்த் 3 பேரும். அந்த ஃபோட்டோ தான் சின்ன திரையெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க, அம்மா கூட நிற்கிறது நான் முன்னாடி. நீங்கள் போய்ட்டு நான் முன்னாடி கொடுத்த உடனே அவங்க போய் நான் அதை கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷம். உங்கள் உழைப்பும் எனக்கு தெரியும், உங்கள் இழப்பும் எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. இழப்புன்னு அம்மா மென்ஷன் பண்ணது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்னத்திரை கலைஞர்கள் மூலமாக நாங்கள் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக போகும்போது அந்த முயற்சியில் தான் சிந்து காலமானது. அதை ஞாபகம் வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, உங்கள் இழப்பும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கொடுத்த உடனே அடுத்தது இந்த லெட்டர் நீட்டினேன் சார். சார் வாங்கவே இல்லை சார் அப்படின்ட்டு. இது என்னது அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் அரசபையில் சந்தித்த ஸ்ரீலேகாவை எங்கே திருமணம் பண்ணீங்க? அதுவும் இல்லை சார், அது கூட உண்மையிலே நாங்கள் வந்து லவ் மேரேஜும் கிடையாது சார், ஒன்றுமே கிடையாது. எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆர்வம். எந்த காலகட்டத்தில் விஜயகாந்துக்கு அந்த அளவு அவங்க உதவி பண்ணாங்க? இல்லை சார், அவங்க உதவி பண்ணது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே. அதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், மதுரையிலேருந்து விஜயகாந்த் சார் ஷூட் இங்கே சென்னையில் நடிக்கிறதுக்கு வராங்க அப்படின்னு அவங்க முடிவு எடுத்த உடனே பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.